கிரேட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நேரம் நெருங்க நெருங்க ஐபிஎல் ஆக்ஷன் வெறி ஏத்துதுங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் வரப்போது. இப்போ ஜட்டுவோட ட்ரேடு தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும். அதை பத்தி வாய திறந்திருக்காரு சுரேஷ் ரெய்னா. இருக்க போறாரா இல்லையானுங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது போக பிக் பட்ஜெட்டோட கேகேஆர் சும்மா பிரம்மாண்டமா வந்து இறங்க போறாங்க ஆக்ஷன்ல. என்ன நடக்க போகுது, என்ன டீட்டெயில் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் அந்த வீடியோவில் பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் ரெய்னா சொன்ன விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ சிஎஸ்கே உடைய லெஜெண்ட் யாரு அப்படின்னா எம்எஸ் தோனி. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பிராவோ, பேப் டு பிளஸி இருந்தார். இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுல சுரேஷ் ரெய்னா தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அவரையும் பார்த்து அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஃபார்ம் அவுட் ஆனாரு. ஸோ அதுக்கப்புறம் அக்ஷன் வந்தாரு. அக்ஷன்ல அன்சோல்ட் ஆனாருங்க. அன்சோல்ட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல கூட ஒரு சான்ஸ் இருந்தது. செகண்ட் ரவுண்ட்ல அகைன் பேப்பர்ல வரும்போது ஒரு 2 கோடிக்கு சிஎஸ்கே பேஸ் பிரைஸுக்கு எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு திட்டிட்டு இருந்தாலுமே சிஎஸ்கே அந்த முடிவை எடுக்காம போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் அந்த பிரைஸுக்கு வேற எந்த டீமுமே எடுக்கல. அப்போ சுரேஷ் ரெய்னாவுடைய வேல்யூ அந்த இடத்துல கம்மியா இருந்தது. அவரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம் அவரும் கிட்டத்தட்ட எல்லா ஃபார்மேட்லயுமே வந்துட்டு ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ ஐபிஎல்லையும் எப்போவாவது ஒரு 50 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதன் காரணமா எடுக்காம விட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு எமோஷனல் ஃபேக்டரா இந்த டீமுக்காக இவ்வளவு பண்ணியிருக்கான்னு எடுத்துருக்கலாம். சிஎஸ்கே அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். அதுல ஒரு வருஷம் போனாலுமே அடுத்த வருஷத்துல கப்பும் அடிச்சு காமிச்சிட்டாங்க. 2023 அடிச்சும் காமிச்சிட்டாங்க. சரி ஓகே, அப்படியே நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அதே பொசிஷன்ல இருக்கிறது ரவீந்திர சிங் ஜடேஜா. ஜடேஜா கூடிய ஸ்டாட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருக்கிற ஜடேஜா, ஆனா சிஎஸ்கேல பெருசா எந்தவித நம்ம இம்பாக்டையுமே கிரியேட் பண்ணலங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். 2023 ஃபைனல் அடிக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஆனா அடுத்த 2 வருஷம் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்து பார்த்தா ஒரே ஒரு கிரேட் நாக் ஒரு 77 நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் தான் இந்த வருஷம். அதை தாண்டி பெருசா அவருடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அவருடைய எப்பதான் அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஸ்பின்னரை ரொட்டேட் பண்ற சேப்பாக்கு இப்ப ஸ்பின் கிரவுண்டாவே இல்ல. ருத்ராஜ் வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க நீங்க பிளாட்டா போடுங்க, பாத்துக்கலாம், நம்ம பேட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் சொல்லி ஃபுல்லா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ 4 ஓவர் போடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் அவருக்கு கிடைக்க மாட்டேது. எப்பவும் ஒரு 2 ஓவர் 3 ஓவர்லயே போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜட்டு சிஎஸ்கேக்கு தேவையில்லைன்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே லெஜெண்டுங்க, இந்த கேம் உடைய லெஜெண்ட். இந்த டீமுக்காக 12 வருஷம் உழைச்சிருக்காரு. இதே ராஜஸ்தான்ல இருந்து தான் சிஎஸ்கேக்கு கிடைச்சாரு லக்கா. இவ்வளவு தூரம் குரூமா இருக்காரு. கண்டிப்பா ரீடைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவை பத்தி அவருடைய நெருங்கிய நண்பன் சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்கோர்ஸ் சிஎஸ்கே விடமாட்டாங்கன்னு தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பத்தி தெரியும். ரவீந்திர சிங் ஜடேஜா நல்ல ஒரு டாப் பர்ஃபார்மர். அது மட்டும் இல்லாமல் கன் ஃபீல்டர், 3 டைமென்ஷன் பிளேயர், நல்ல பேட்டிங் அண்ட் ஓவர்ஸும் வந்துட்டு போடுவார். கண்டிப்பாக சிஎஸ்கே விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ரூமராக இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை விட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படும்ங்கிற மாதிரி சுரேஷ் ரெய்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு நீங்கள் மெகாக்சன் வரைக்கும் ஜடேஜாவை பார்க்கலாம். தோனி அண்ட் ஜட்டு 2 பேருமே ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நியூ டீம் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஜட்டு இன்னொரு 1 or 2 இயர்ஸ் வந்துட்டு சிஎஸ்கேல கண்டினியூ பண்ணுவார். 26, 27 வரைக்கும் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரியும் சுரேஷ் ரெய்னா அவருடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுங்கிறது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல யாரு ஜாம்பவானா இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேகேஆர். கண்டிப்பா அவங்களுடைய பட்ஜெட் சொன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு 40 crore மேல வச்சுட்டு வரப்போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மெகா ஆக்ஷன் பட்ஜெட் மாதிரி இருக்கு அவங்க கிட்ட இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணலானே சாலிடா உங்களுக்கு ஒரு 23 crore அப்படிங்கிறது கிடைக்கும். அது போக ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அவங்களுடைய வேல்யூ அப்படிங்கறத சேர்த்து பார்த்தா ஒரு 12 கோடி பக்கம் வருது. ஸோ ஓவராலா ஒரு 35, 36க்கு மேல வந்துருது. இது போக எக்ஸ்ட்ரா பர்ஸ் அமௌண்டா 5 crore கொடுக்க போறாங்க. ஓவராலா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 38 to 42 அப்படிங்கிறது அவங்களுடைய ஹியூஜ் பட்ஜெட்டா இருக்கு. இதுக்கு கிட்ட கூட யாருமே வர முடியாதுன்னு சொல்லியாகணும். சிஎஸ்கே இதே பட்ஜெட்டோட போனாலுமே அவங்க கிட்ட ஒரு 25 தான் இருக்க போகுது. மற்ற டீம்ஸ் அப்படி ஆர்சிபி எல்லாம் பெருசா வந்துட்டு இதுல இன்வால்வ்மெண்ட்டே ஆக மாட்டாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஸ்குவாடை பர்ஃபெக்டா செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் ஒரு 15 கோடி 20 கோடி வச்சு இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதில் ஒரு பேக்கப் ஹிட்டர், அதுக்கப்புறம் ஒரு நல்ல எஸ்டாயலுக்கு பதில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்த மாதிரி 2-3 ஸ்லாட்டை பர்ஃபெக்டா ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது போக பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு மற்ற எந்த டீம்ஸுமே உள்ள இன்வால்வ் ஆகல. மேபி எஸ்ஆர்எச் வந்து அவங்க டீமே கொலாப்ஸ் பண்ணா மட்டும்தான் அவ்வளோ பட்ஜெட் வரும். இப்போதைக்கு இந்த ஆக்ஷன்ல ரிலீஸ் பிளேயர்ஸுடைய லிஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டாப் பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்க போறது கேகேஆர் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் டீமை ஃபார்ம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு. ஆல்ரெடி ஸ்ரேயாஸ் ஐயரை வந்துட்டு இப்படி தான் எடுத்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் போட்டு நல்ல டீமை பில்ட் பண்ணி டிராஃபியும் அடிச்சாங்க. பட் இருந்தாலுமே அடுத்த வருஷம் அதை காப்பாற்றிக்க முடியாமல் போச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகட்டும், மிச்சல் ஸ்டார்க் ஆகட்டும், எல்லாமே ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு டிசிஷன் சொல்லியாகணும். இந்த தடவை அதை ரீஒர்க் பண்ணணும், மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க.
நல்ல விஷயம் கேகேஆர் சைட்ல இருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த வீடியோ மாரியே இன்னொரு வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon guys.